பிறகு நாங்கள் இந்த அமர்வை முடிவுக்கு கொண்டு வரோம். இதில் நான் இப்போ 2 பேருடைய பங்கு இதில் நான் மென்ஷன் பண்ணுறது முக்கியம். உதாரணத்துக்கு ஈரோஸ் அமைப்பு, இபிஆர் போன்றவர்கள் முதலாக லண்டனில் மலைய மக்களுடைய பிரச்சனையை தமிழ் மக்களிடம் கொண்டு போனார்கள். அதை நாங்கள் மறக்க முடியாது. திரு நெசவாதி அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அது இன்றைக்கும் இயேசுரத்னம், திரு தம்பையன் அவர்கள் இதில் பங்கு பெற்றதை நாங்கள் பெருமை அடைகிறோம். இன்றைக்காவது இவ்வளவு காலத்துக்கு முதல் நாங்கள் யோசித்த விஷயங்கள் நடைபெறுகிறது என்பதை எண்ணி அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். எஜுகேஷன் என்ற விஷயத்தை நாங்கள் மீண்டும் மீண்டும் பல பேச்சாளர்கள் இதில் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த விஷயத்தை ஏற்கனவே இங்கு இருக்கிற ஒரு அமைப்பு அதை முன்னெடுத்துக்கின்றது. அதில் ஒரு முக்கியமான நபர் டாக்டர் ராஜன் சந்திரன் அவர் காலமாகிவிட்டார். அவருடைய பணிகளை தொடர்ந்து செய்வதற்காக இங்கு சாட்சி ஜெயசாசன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஜெயசாசன் தமிழ் இன்ஃபர்மேஷன் சென்டர் டைரக்டராக இருக்கிறார். அவர் இன்றைக்கு இந்த கல்வி சார்பாக இந்த வாக்குறுதிகளை கூறுவதற்கும் திரு ஜெயசாசன் அவர்களை அழைக்கிறேன். Again, I also was caught unexpectedly, but to say a few words, doesn't matter. Kalvi என்று சப்ஜெக்ட் சச்சிதான் இதுக்கு சரியான அந்த சிந்தனையாளனாக தான் ஆனபடியால் அவர் தான் இதில் 2 பேசியிருக்கணும். சச்சி இருக்கிறது நான் காணல, இல்லாட்டி சச்சி தான் கேட்டுக்கொண்டு பேச சொல்லி. பட் anyhow, educational development forum for northern Sri Lanka and தொடங்க வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமையில் தான் அது வடமாகாணத்துக்கு என்று ஆரம்பிக்கப்பட்டது. அதன் அர்த்தம் கிழக்கு மாகாணத்துக்கு அது வேலை செய்யாது, இல்லாட்டி மலையக மக்களுடைய கல்விக்காக வேலை செய்யாது என்று அல்ல. வடக்கு மாகாண அதிகாரிகளுடனும் அரசியல் தலைவர்களுடனும் எடுத்துக்கொண்ட ஒரு புரிதலின் காரணமாக நாங்கள் தொடங்கி வேலை செய்வோம். நம்முடைய திசைகள் விரியும் போது கிழக்கு மாகாணத்தை மலைய மக்களின் கல்வியை நாங்கள் அதனுடன் நினைத்துக் கொள்ளலாம் என்ற காரணத்தினால்தான் நாங்கள் அதை வடக்கு மாகாணம் என்று பெயரிட்டு துவங்கினோம். 1 வருஷம்தான். பெரிதாக எதுவும் பணிகள் செய்யாவிட்டாலும் ஒரு முக்கியமான விஷயத்தை செய்து முடித்திருக்கிறோம். அது திரு டாக்டர் லேக் ராஜச்சந்திரன் அவர்களுடைய தயவால் ஆங்கில டியூஷன் பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக யாழ்ப்பாணத்தில் வடமாகாணத்தில் உள்ள 20 டீச்சர்மாருக்கு ஆங்கில இது further education training கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை ஒரு புறம் இருக்க பல வேலை முயற்சிகள் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அதற்கான நிதி சேகரிப்பு நிலைமைகள் கைகூடும் பொழுது அவைகள் தொடர்ந்து நடத்தியிருக்கின்றோம். அதே நேரம் சார்ஸ் அவர்களுடன் கிழக்கு மாகாணம் பற்றிய கல்வி அபிவிருத்தி பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனபடியால் குறுகிய காலத்தில் அவர்களுடனும் அது சம்பந்தமாக இணைந்து வேலை செய்ய கூடும் என்று நான் நினைத்துக்கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை மாத்திரம் நான் தமிழ் தகவல் நடுவத்தின் பேரிலும் இங்கு பேச இருப்பதால் நாங்கள் இப்படியான கூட்டங்களுக்கான இடங்களில் வைக்கிறோம். கூடும் இடமெல்லாம் அதனுடைய சரியான
காரணத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் அலையன்ஸ் வச்சிருப்போம், ஆனால் நாங்கள் உள்ள அமைதி இருக்காது அலையன்ஸில் இருக்கிற மத்தியில். இதுதான் நம்மளுடைய இந்த பேர்கள் வைக்கிறதில் வீச்சாக வைப்போம், ஆனால் புரிதல் இருக்காது. சொலிடாரிட்டி என்று இங்கே நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். நான் ஒரு சிறு ஹிஸ்டாரிக்கல் உதாரணத்தை மாத்திரம் சொல்லி இந்த சொலிடாரிட்டி இது அங்கத்தவர்களாக சேருவருடைய பங்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் இங்கு விளங்கப்படுத்திவிட்டு என்னுடைய சிறு உரையை முடிக்க விரும்புகிறேன். இந்தியாவின் உரிமை போராட்டம் நடந்து கொண்டிருந்ததால் காந்தி சொன்னார், தலித் மக்களுக்கும் உரிமை கொடுக்கப்படலாம். அது அவருடைய இன்டெலெக்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தால் அவர் சொன்னாரே ஒழிய அங்கு உணர்வு பூர்வமாக சொல்லவில்லை. ஆனால் உணர்வு பூர்வமாக அதை சொன்ன ஒரு மனிதன் யார் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் யார். ஏனென்றால் அவரை கொண்டுதான் கான்ஸ்டிடியூஷன் எழுதப்பட்டது. என்றால் அவருக்குத்தான் தலித் மக்களுடைய பிரச்சனைகளை உணர்வு பூர்வமாக தீர்வுக்கான முறையை கொண்டு போக முடியும். ஸோ நான் சுருக்கமாக இங்கே சொல்வது என்னவென்று சொன்னால், தயவு செய்து இன்டெலெக்சுவலாக புரிந்து கொண்டு நானும் மலைய மக்களுக்காக கை உயர்த்துகிறேன், குரல் கொடுக்கிறேன் என்று நினைக்கிறவர்கள் மாத்திரம் இங்கு போதாது. மலைய மக்களுக்காக உணர்வு பூர்வமாக வீடு எரியும் பொழுது பார்த்து கொண்டு வீடு எரிகிறது என்று சொல்றவன் இன்டெலெக்சுவலாக சொல்கிறான் வீடு எரிகிறது என்று. அது எனக்கும் தெரியும், பார்க்கிற எல்லாருக்கும் தெரியும் வீடு எரிகிறது. ஆனால் தண்ணியும் வாளியும் கொண்டு ஓடி போகிறான், உணர்வு பூர்வமாக போகிறான் வீடு எரிகிறது ஏதாவது செய்ய வேண்டும் என்று. ஆனால் உள்ளே இருக்கிற பிள்ளையை காப்பாற்ற யார் உள்ளுக்கு போகிறானோ அவன்தான் ஆக்கபூர்வமாக அந்த 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 விஷயத்துக்கு ஈடுபடுகிறான். எனவே நான் சுருக்கமாக சொல்லுகிறேன், சொலிடாரிட்டின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு வந்து கோப்பியை குடிச்சிட்டு பெரிய பேசுறதை கேட்டுட்டு போகிறவர்களாக இருக்க வேண்டாம். தயவு செய்து ப்ளீஸ் பி ஆக்டிவ், try and do something that contributes to the eradication of the sufferings of our people in the upcountries. Thank you very much for having me.